الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. باب فضل انتظار الصلاة. وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: لا يزال أحدكم في صلاة ما دامت الصلاة تحبسه لا يمنعه أن ينقلب إلى أهله إلا الصلاة. متفق عليه. இன்னித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் என்று பார்க்கக்கூடிய 190வது பாடம், தொழுகைக்காக எதிர்பார்த்திருப்பதின் சிறப்பு. ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு தன்னுடைய வீட்டில் அவர் சென்ற பிறகும் ஒரு தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார், அல்லது பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு இன்னொரு தொழுகைக்காக காத்து கொண்டு இருக்கின்றார். இங்கு ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு பள்ளிவாசலில் இன்னொரு தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவருடைய சிறப்பு என்ன? புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒரு தொழுகையை எதிர்பார்த்தவராக இருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையில் இருந்தவர் ஆவார். பள்ளிவாசலை விட்டும் தன் குடும்பத்தாரிடம் அவர் திரும்புவதை தொழுகையை தவிர வேறு எதுவும் அவரை தடுக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இங்கு இந்த ஹதீஸில் ஒரு தொழுகை நிறைவேற்றிவிட்டு அவர் இன்னொரு தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் தொழுகையில் தான் இருக்கின்றார் என்ற அர்த்தம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு தொழுகையில் இருந்த நன்மை அவர்களுக்கு எழுதப்படும், எதுவரை தன்னுடைய வீட்டிற்கு அவர் செல்லவில்லையோ. புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் தொழுகையாளி தொழுதுவிட்டு தான் தொழுத இடத்திலே அவர் அமர்ந்து அல்லது ஒது செய்துவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றார் தொழுகைக்காக. அந்த நேரத்தில் வானவர்கள் அவருக்காக பிரார்த்திக்கின்றார்கள், துஆ செய்கின்றார்கள். அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மாதாம ஃபீ முஸல்லாஹு அல்லதி ஸல்ல ஃபீ மா லம் யுஹ்தித் தகூல் அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு. உங்களில் ஒருவர் தன் தொழுத இடத்திலே ஒது முறியாதவராக இருக்கும் காலமெல்லாம் வானவர்கள் அவருக்காக பிரார்த்திக்கின்றனர், இறைவா அவரை மன்னிப்பாயாக, இறைவா இவருக்கு அருள் புரிவாயாக என்று வானவர்கள் கூறுவார்கள். இப்போ இந்த ஹதீஸும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ இதிலும் என்ன இரண்டாவது சிறப்பு சொல்லப்பட்டது, ஒரு தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிறார், தொழுது விட்ட பிறகு அதே இடத்தில் நாம் அதுகார்களை முடித்துவிட்டு தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய துஆக்களை கேட்டுவிட்டு மற்றொரு தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எதுவரை அங்கு இந்த நம்ம மொழியாக்கத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது அவருடைய ஒது முறியாதவராக இருக்கும் வரை, இல்லை என்றால் மாலம் யுஹ்திஸ் என்ற அந்த வார்த்தைக்கு இன்னொரு விளக்கம் சொல்லும் பொழுது எதுவரை மனிதன் பாவம் செய்யாதவரை, எந்த ஒரு பாவமான காரியங்கள் புறம் பேசுவதோ அல்லது மற்ற பாவமான காரியங்களில் ஈடுபடாதவரை அவர் அந்த தொழுகை அந்த இடத்திலே இருந்தார் என்றால் வானவர்கள் அவருக்காக துஆ செய்து கொண்டிருப்பார்கள், யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இவர் மீது நீ அருள் கருணையை நீ பொழிவாயாக என்று இவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுவும் என்ன ஒரு சிறந்த ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சஹாபாக்கள் ஒரு தொழுகைக்கு வந்து விட்டார் என்றால் அடுத்த தொழுகைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு சம்பவம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையை தாமதப்படுத்தினார். எதுவரை என்றால் பாதி இரவு அளவு தாமதப்படுத்தினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தொழ வைத்தார்கள். தொழுதுவிட்டு திரும்பி உட்காரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், லம் தஸாலு ஃபீ ஸலாத்தி முந்து ததர்துமூஹா, நீங்கள் எப்பொழுது இந்த தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ காத்து கொண்டிருந்தீர்களோ இதுவரை இந்த தருணம் வரை நீங்கள் தொழுகையில் தான் இருந்தீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கூறினார்கள். சிலர் மக்கள் தொழுதுவிட்டு தூங்கிவிட்டார்கள், ஆனால் நீங்களும் தொழுகைக்காக காத்து கொண்டிருந்தீர்கள், நீங்கள் தொழுகையில் தான் இருக்கின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இஷாவுடைய தொழுகை சிறந்த நேரம் என்பது தாமதப்படுத்துவது.
தாமதப்படுத்துவது என்றால் எதுவரை? பாதி இரவு வரை தாமதப்படுத்தும். இமாம் அவர்கள் மக்களுக்கு சிரமம் இல்லை என்று இருந்தால் தாமதப்படுத்துவது அது விருப்பமானதாக இருக்கின்றது. இஷாவுடைய தொழுகை மட்டும்தான். அதனால்தான் நம்முடைய பள்ளிவாசலில் மற்ற பள்ளிவாசல் நேரங்கள் மாறினாலும் இதில் நம்முடைய பள்ளிவாசல் ஒரே நேரமாக 8:30 மணி நாம் வைத்திருக்கோம். என்ன காரணம்? மக்களுக்கு சுமூகமாக ஆகிவிட்டது. மக்கள் வேறு இடத்தில் தொழுகை அவர்களுக்கு ஜமாத்து அவர் விடுபட்டாலும் சரி இங்கு நமக்கு கிடைத்துவிடும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினாலும் மற்றவங்க அதே போல் கடையை அடைத்து விட்டோ வேலையை முடித்து விட்டு வரும் பொழுது சில நேரத்தில் ஜமாத்தை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால தான் இங்கு தொழுகையை இந்த 8:30 வரை செய்திருக்கும். இதுவே 9 மணிக்கு செய்வதனால் மக்களுக்கு சிரமம் ஏற்படும் என்றால் அப்படி செய்யக்கூடாது. அதே போல நாம் 8 மணிக்கோ 7 மணிக்கோ என்று முதல் நேரத்தில் நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது அங்கு மக்களுக்கு சிரமம் என்று உணரும் பொழுது அப்படியும் செய்யக்கூடாது. இப்போ மக்களுக்கு இங்கு சிரமம் இல்லாத அளவுக்கு குறிப்பாக இஷாவுடைய தொழுகையை தாமதப்படுத்துவது எந்த அளவுக்கு மக்களுக்கு ஹைராக இருக்குமோ நலனாக இருக்குமோ எந்த ஒரு பாரமோ அல்லது சுமை சிரமம் இருக்காதோ அதை செய்து கொள்வது சிறந்ததாக இருக்கு. இல்லை என்றால் மற்ற எல்லா தொழுகையும் முதல் நேரத்தில் தொழுவது தான் சிறந்ததாக இருக்கின்றது. இப்போ இங்கு தொழுகையை இஷாவுடைய தொழுகை நாம எதுவரை அந்த பாதி இரவு எப்படி நாம் கணக்கிடுவோம்? மக்ரிப் முடிந்ததிலிருந்து ஃபஜர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் வரை நாம் என்ன செய்வோம்? அந்த இடைப்பட்ட நேரத்தை பாதியளவு செய்வோம். அல்லது 3 பாகங்கள் செய்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய 2ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரம் முன்னால் வரை நாம் தொழுவது என்பது இஷாவுடைய தொழுகை காரணம் இருக்கும் பொழுது தாமதப்படுத்துவது அனுமதிக்கப்பட்டது. இல்லை என்றால் ஜமாத்துடன் தொழுவது என்பதுதான் வலியுறுத்தப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. நாம் நாளை அமர்வில் குறிப்பாக ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவது என்ற விஷயங்களை நாம் அறிவோம். ஆக இந்த அமர்வில் நாம் பார்த்த விஷயங்கள், தொழுகைக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் சுன்னத்தை தொழுதுவிட்டோ அல்லது துஹருக்கு கொஞ்ச நேரம் இங்கே இருந்து ஏதாவது படித்துப்பதோ அல்லது மற்ற விஷயங்கள் அசர்வர் இருந்துட்டு போகலாம் என்று விரும்பக்கூடிய இதெல்லாம் என்ன தொழுகையில் தான் இருக்கின்றார்கள். இது நமக்கு இங்கு இந்த விஷயங்கள் சில நேரத்தில் நமக்கு புரியும் அல்லது சில நேரத்துக்கு புரியாது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலை பார்க்கும் பொழுது, குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரி அல்லது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்க்கும் பொழுது 2 தொழுகை ஜஸ்ட் இடைப்பட்ட நேரம் என்ன ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அரை மணி நேரம் தான் இருக்கும். சில நேரத்தில் இஃப்தாரை முடித்து அதுக்கு பிறகு என்ன இஷா தொழக்கூடிய நிலை ஏற்படும். தொழுது விட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் சஹர் வந்துடும். இப்படிலாம் நாடுகள் இருக்கின்றது. அப்போ அந்த நேரத்தில் அங்கே காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது தன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்றால் 1 மணி நேரம் டிராவல் செய்து போகக்கூடிய, அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் என்னை விட நீங்கள் அதிகமாக அறிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படியெல்லாம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு அங்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவர் இபாதத்தில் இருக்கின்றார் என்ற உணர்த்துவது இந்த ஹதீஸுகள் நமக்கு. அங்கு நாம் செய்யக்கூடிய அந்த நேரம், கழிக்கக்கூடிய அந்த நேரம் வீணானது கிடையாது. மாறாக இது இபாதத்து. ஒரு தொழுகைக்காக காத்திருக்கக்கூடியவன் அவன் தொழுகையில் தான் இருக்கின்றான் என்ற ஹதீஸ் நமக்கு அந்த நன்மையை பெறக்கூடிய விஷயத்தில் நமக்கு ஊக்குவிக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம் ஒரு 3-4 நாட்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள ஜமாத்துடன் தொழக்கூடிய சிறப்பும் ஜமாத்தை விடக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையும் என்ற விஷயங்களை படித்துவிட்டு அதற்கு பிறகு நாம் ரமதான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் கொஞ்சமாக நாம் அறிந்து கொண்டு ரமதானுடைய மாதத்தை நாம் சிறப்பித்து அமல்களில் நம்முடைய ஈடுபாட்டை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஒவ்வொரு சுன்னாவையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.